ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டை பற்றி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டயட்டை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன ஜிம் ட்ரெயினரா இல்லை நியூட்ரிஷனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நோயை பற்றி டாக்டர்கள் மட்டும்தான் பேசணுங்கிறது இல்லை, நோயாளிகளும் பேசலாம். அந்த வகையில் நானும் ஒரு நோயாளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோயாளி மீன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு பொதுமக்களாக ஒரு கருத்தை சொல்ல போகிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு தம்பி வந்து டயட் ஃபாலோ பண்ணி வெறும் ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த டயட்டு கல்ச்சரே வந்து இந்த கொஞ்ச நாளாக தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழைய முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட்டுங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணல. அவங்க சத்தான உணவை எடுத்துக்கிட்டாங்க, நல்லா உழைச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்ம வந்து இப்போ வாழ்கிற லைஃப் ஸ்டைலே வந்து ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலே இல்லை. அதனால தான் ஒபிசிட்டி ஆகுது எல்லாருக்கும். இப்போ எல்லாரும் வந்து குண்டாக இருக்கிறது பிரச்சனை, தவறான விஷயம் அப்படிங்கிறதே விஷயமே கிடையாது. ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மாறிட்டு வராங்க. அது ஏன்னே தெரியல. இப்போ இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் இயற்கை. நம்ம வந்து 2 குழந்தைக்கு தாயான பிறகு, 2 குழந்தை டெலிவரி ஆன பிறகு இயற்கையாக ஒரு சிலருக்கு வந்து பழைய மாதிரியே வயிறு ஃப்ளாட் ஆகும், ஒரு சிலருக்கு பெருசாகவே இருக்கும். இதை வந்து ஒரு கிண்டலாக நக்கலாக பேச ஆரம்பித்த காலத்துக்கு வந்துட்டோம். அதனால தான் வந்து இந்த டயட்டு இந்த பிரச்சனையே அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்காக வந்து நம்ம அப்படியே உடம்பு மெயின்டைன் பண்ணாமல் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. அதாவது அந்த பழைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்மளும் பின்பற்றலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். ஒரு நியூட்ரிஷன் கிட்டேயோ ஜிம் ட்ரைனர் இந்த டயட்டை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க யார்கிட்ட போனீங்கனாலுமே அவங்களுமே சொல்கிற மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் கலந்த உணவுகள் வந்து நிறைய சாப்பிட சொல்லி தான் சொல்லுவாங்க. எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அந்த வகையில் வசதி இருக்கப்பட்டவங்க அப்படி ட்ரெயினர்கிட்ட போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் வசதி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாம், இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் டயட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வரலாம். அதாவது ஜங்க் ஃபுட்டு வேண்டாம். எதுவுமே சாப்பிடாமல் இருந்து நாம் டயட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நம்மளோட முன்னோர்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்கமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒயிட் ரைஸு, ஒயிட் சுகரு இது எல்லாம் எதுவுமே வேண்டாம். அதாவது ஒயிட் ரைஸு, ஸ்வீட்டு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சுத்தமாக அப்படியே மொத்தமாக எதையும் ஒதுக்காமல், அதாவது ப்ராப்பராக நியூட்ரிஷன் கிட்ட கேட்டு ட்ரெயின் பண்ணுறவங்க அவங்க ஓகே, அவங்க வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் டயட் எடுத்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக எல்லாத்தையும் ஒதுக்காமல் எல்லாத்தையும் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க நினைக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ் வந்து சுத்தமாக வேண்டான்னு நினைக்காம குறைவாக எடுத்துக்கலாம். காய்கறிகள், பயிறு வகைகள் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஒயிட் சுகரு, பால் இதெல்லாம் சுத்தமாக வேண்டான்னு ஒதுக்காமல் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடல்நிலை பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு எல்லாம் மொத்தமாக விட்டுட்டோம்னா நமக்கு அது வந்து பாதிப்பு தான் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது எந்த அளவுக்கு சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா,
டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் வசதி இல்லை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.